இது தேவன் தள்ளுகிற காரியம் அல்ல, நாம தள்ளுற காரியம். சரி, எப்படி தள்ளுறது? தள்ளி விடுறது என்னன்னா மனதில் நடக்கிற விஷயம். உங்க மனதில் எதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது, நல்லா கவனிங்க, பாரத்தை அடையாளப்படுத்துறேன். உங்களுக்குலாம் பாரம் இருக்கா? கை கேட்டு தெளிவாக பேசுகிறோம். பாரம் இருக்கா? ஏப்பா இவ்வளோ பேர் இருக்கீங்க. நான் சொன்ன கரெக்டான பெர்சன்டேஜ் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ண முட்டி போட்ட உடனே முதல்ல உங்கள் கண் முன்னாடி எது வருது? ஜெப குறிப்பா பாரமா? அதனால கவனிங்க, ஜெப குறிப்பு வேற, பாரம் வேற. ஹலோ, நான் தெளிவாக சொல்லி தரேன் பாருங்க. ஜெப குறிப்பு என்பது வேற, பாரம் என்பது. பாரத்தை தான் ஜெப குறிப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதனாலதான் ஜெபம் கேட்கப்படல. ஜெப குறிப்பு என்பது தேவன் மேல விசுவாசத்தை வைத்து ஒரு தடவை சொல்லிட்டு அவர் கண்டிப்பா செய்வார்னு சொல்லி நிப்பாட்டுறோம் பாருங்க, அதான் ஜெப குறிப்பு. ஆனா பாரம் என்பது எப்படிமா திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கும். ஆண்டவரே செய்வீராக செய்வீராக செய்வீராக. எதுல போயிட்டு இருக்கு வண்டி? பாரத்துல போதா ஜெப குறிப்புல போதா? நல்ல கவனிங்க, ஜெப குறிப்புல பேசுறவர்கள், ஜெப குறிப்புல சொல்லி ஜெபிக்கிறவர்களுக்கு ஒரு தெளிவான விசுவாசம் இருக்கும். தேவன் ஒரு தடவை நம்ம சொல்லிட்டா அந்த வார்த்தை கனப்படுத்துகிற தேவன். நம்ம சொன்னா அதை அப்படியே தேவன் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பாரம் உங்களுக்குள்ள இருக்கும்னா அந்த வார்த்தை உங்களை விட்டு போகவே போகாது. 10 நாள் 40 நாள் உபவாசம் ஜெபம் பண்ணாலும் இயேசுநாதர் கடைசியில் 40ஆவது நாள் டென்ஷன் ஆகி ஓடிடுறார். ஹேய், இனிமே உங்க சர்ச்சு பக்கமே வரமாட்டேன்டா நான். அவரை அவர் இயேசு கிறிஸ்து ஒரு பேட்டி எடுத்தா தான் சொல்லுவார், நான் எந்த சர்ச்சுக்கு நான் போவேன், ஆனால் உங்க சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஏன்னா நீ ஜெப குறிப்புங்கிற பேர்ல நீ பண்ற அலும்பு இருக்கு பாரு, தாங்க முடியல என்னால. நானும் வரலாம் வரலான்னு வாசல் வரைக்கும் வருவேன். ஒவ்வொருத்தரும் 20 வருஷம் அதே விஷயத்த சொல்லிட்டு உட்காந்துருக்கிற, 30 வருஷம் சொல்லிட்டு உட்காந்துருக்கிற, இதுல வேற உபவாசம் வேற. எனக்கே சங்கடமா இருக்கு. பாஸ்டர் முகத்தை பார்த்து உள்ள வந்துட்டு போனேன்றாரு. ஆண்டவர் வரதுக்கு காரணமே யார் முகத்தை பார்த்து வந்துட்டு போறாரு? பாஸ்டர் வந்து நைஸா கை கொடுப்பாரு, மகனே நீ நீ பண்ணு, அதுக்காக அப்படிதான் கத்தும், அப்படிதான் கூப்பாடு போடும், நீ ஏதாவது பண்ணு. ஆண்டவரே என்னால மேய்க்க முடியல, ஆண்டவரே நீங்க ஏதாவது. நானே மேய்க்க முடியாம தான் உள்ள வராம இருக்குன்னு நினைச்சேன். உன் முகத்தை பார்த்தா நான் உள்ள வந்த. மகனே நீ தொடர்ந்து ஊழியத்தை வல்லமையாய் செய்ய, நான் உன் கூட இருக்கிறேன். சரி ஆண்டவரே, எங்க ஊழியம் எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்குது.